அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது நல்ல ஒரு கோடை காலம் இருக்குது. இப்போ பார்க்க போகிறது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, செங்கோட்டையிலிருந்து சபரிமலைக்கு போகிற வழியில் தென்மலை அப்படி சொல்லிட்டு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. அந்த டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகிற வழியில் நம்ம நிறைய திரைப்படங்களில் பார்த்துருப்போம். ரயில் போக்குவரத்தும் தரை வழி போக்குவரத்தும் ஒருங்கிணைந்த மாதிரியான ஒரு பகுதியை நம்ம பார்த்துருப்போம். அதாவது ரோடும் பக்கத்துலேயே இருக்கும், ரயில்வே ட்ராக்கு, அதாவது நீங்கள் நார்மல் ட்ராக் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னாக்கா பாலத்தில் போகும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் படத்தில் அந்த காட்சிகளை நிறைய காமிச்சிருப்பாங்க. பழைய பிரகாரம் இந்த பாலம் பார்த்தீங்கன்னாக்கா சுண்ணாம்பும் செங்கற்களாலும் கட்டப்பட்டு இந்த பாலம் இருந்தது. ஆனால் சமீப காலத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாலத்தை ரயில் போக்குவரத்தை நிறுத்தி இந்த பாலம் புனரமைப்பு செய்யப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கருங்கற்களால் கட்டுக்கல்களை வச்சு கட்டி புதுசாக புனரமைப்பு பண்ணியிருக்கிறாங்க. பழைய பாலத்துக்கும் இந்த பாலத்துக்கும் நான் உங்களுக்கு பிக்சர் காமிக்கிறேன். இப்போ இந்த புது பாலத்தை நம்ம வாங்க பார்க்கலாம். செங்கற்களாலும் சுண்ணாம்பாலும் கட்டப்பட்ட பழைய தொடர்வண்டி பாலம், தற்போது புதிதாக கட்டப்பட்டுள்ள புதிய பாலம். இது பழையபடி இருந்த குகை, இப்போது தற்சமயம் புனரமைக்கப்பட்ட குகைப்பாதை. மெய்சிலிருக்க வைக்கும் இயற்கை காட்சி. ஆங்கிலேயர்களால் 1873ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 1901ஆம் ஆண்டு வரை, அதாவது செங்கோட்டை முதல் கொல்லம் வரை செல்லக்கூடிய மலையில் செல்லக்கூடிய தொடர்வண்டி பாதை பணிகள் 1.25 கோடிக்கு, அன்றைய தொகையில் 1.25 கோடி அளவில் செலவு செய்யப்பட்டு இத்தொடர்வண்டி பாதை அமைக்கப்பட்டது. இதில் தொடர்வண்டி போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1902ஆம் ஆண்டு சரக்கு தொடர்வண்டி முதலில் பயணித்தது. பின்னர் பயணிகள் தொடர்வண்டி பயணித்தது. இந்த பாலத்தை பற்றி சிறப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடல் மட்டத்திலிருந்து 700 அடி உயரத்தில் இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கு. மற்ற இடங்களில் நீங்கள் தொடர்வண்டி போக்குவரத்தும் சாலை போக்குவரத்தும் அருகாமையில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதனுடைய சிறப்பு என்னென்னா, ஒரு மலைப்பகுதியில் அதுவும் தொடர்வண்டி போக்குவரத்து பாலத்தின் மீதும் சாலை வழி போக்குவரத்து அதன் அருகிலேயும் செல்லக்கூடிய ஒரு சிறப்பான பகுதி. நான் முன்பே குறிப்பிட்டிருந்தது போல் ஜெயம் படத்தில் இறுதி காட்சிகளும் மற்றும் சில காட்சிகளும் இந்த பாலத்தில் எடுத்திருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தொடர்வண்டி போக்குவரத்தை முதல்ல தொடங்கும்போது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் 21 குண்டுகள் முழங்க சிறப்பாக இந்த தொடர்வண்டியை துவக்கி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த வழித்தடத்தில் இப்போ நீங்கள் இந்த பாலம் பார்க்குற இடம் செங்கோட்டை டு புனலூருக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தான் பார்க்குறீங்க. ஒரு ரம்மியமான காட்சி, இயற்கை காட்சிகள் அற்புதமாக இருக்கும். பர்டிகுலராக இப்போ மே மாதத்தில் நாங்கள் போயிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது புனரமைக்கப்பட்ட பின்பு அங்கே இருக்கக்கூடிய குகைப்பாதை. இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா பகவதிபுரம் ஆரியங்காவு இடையே 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த குகைப்பாதை செல்கிறது. 1 கிலோமீட்டருக்கு ட்ரெயின் இந்த குகைக்குள்ளாரே தான் போகும். இது போன்று கிட்டத்தட்ட இந்த பாலத்தை போன்றே பார்த்தீங்கன்னாக்கா 5 பெரிய பாலங்கள், 120 சிறிய பாலங்கள் இந்த கொல்லம் மற்றும் செங்கோட்டை இடையே உள்ள தொடர்வண்டி பாதையில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த தொடர்வண்டி பாதையில் இயக்கப்பட்ட வண்டி புகை வண்டி பார்த்தீங்கன்னாக்கா கரியால் இயக்கப்பட்ட வண்டி. அதுக்கப்புறம் டீசல் என்ஜின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்று முழுக்க மின்சார வண்டிகள் இங்கு இயக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, 2018ஆம் ஆண்டு மீட்டர் கேஜாக இருந்த இப்பாதை பிராட் கேஜாக அகலப்பாதையாக மாற்றப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, 2022ஆம் ஆண்டு எலக்ட்ரிக் ட்ரெயின் இந்த வழியில் பயணம் செய்ய முதல்ல திட்டமிட்டு பயணத்தை ஆரம்பித்தாங்க. அதாவது பழைய பாலம் நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன். அந்த பழைய பாலத்தை இடிச்சிட்டு புதிய பாலம் கட்டுவதற்கு
8 ஆண்டுகள் இந்த வழி தொடர்வண்டி போக்குவரத்து நிறுத்தப்பட்டு மீண்டும் இந்த பாலத்தை கட்டி முடிச்சிருக்கிறாங்க. இந்த பாலத்தை பற்றி என்ன இவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஒரு ரம்மியமான ஒரு காட்சி. ஒரு நூற்றாண்டை கடந்து இந்த பாலம் இன்றும் பெயர் சொல்கிறது. அப்படி என்றால் அது நமக்கும் பெருமைதானே. சிறந்த இப்படி ஒரு பாலத்தில் நாமும் ஒரு நாள் செங்கோட்டை முதல் கொல்லம் வரை பயணிப்போம். மேற்கு தொடர்ச்சி மலையின் இயற்கையை ரசிப்போம் என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.